பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னதை திரும்ப சொல்கிறேன். நான் இப்பொழுதுதான் வேதத்தை படித்து வருகிறேன். கொஞ்சம் படித்து வர்றேன். ஏன்னா ஒரு வசனம் தான் என்னை தொட்டது அப்படின்னு சொன்னீங்க. சங்கீதம் 68:13 தான் என்னை தொட்டது. ஏன்னா பெண்கள்லாம் ஒரு காலத்தில் படிக்காமல் இருந்தாங்க. எழுத்து படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படாத காலம் மாறி இப்பொழுது எவ்வளோ படிக்கிறாங்க. நானும் கூட அந்த நாட்களில் இருந்தவன் 8 வரைக்கும் தான் போக முடிஞ்சுச்சு. அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. குடும்ப வாழ்க்கைக்கு வந்துட்டேன். இப்பொழுதுதான் கொஞ்சமாக எனக்குள்ள அந்த விசுவாசத்தில் வந்து வேதத்தை படித்து வருகிறேன். என்னை போல எத்தனையோ பேர் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த கேள்வி பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி, இயேசு ஒரு முறை வந்தாரே, எதற்காக வந்தார்? இந்த பூமியிலே மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தன்னைத்தானே கிருபாதார பலியாக கொடுக்க வந்தாரே, மீண்டும் ஏன் வர வேண்டும் என்று கேட்டீங்க. அதற்குத்தான் விளக்கத்தை சொல்லி வருகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? துதி மனமே பரனை கொண்டாடி, துதி தினமே பரனை கொண்டாடி, துதி தினமே பாடி, துதி மனமே பரனை கொண்டாடி, துதி தினமே பரனை கொண்டாடி, துதி தினமே நீடித்த காலம தாங்கப்படல் எம்மை, நீடித்த காலம தாங்கப்படல் எம்மை, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி, துதி பரனை கொண்டாடி, துதி தினமே பரனை கொண்டாடி, துதி தினமே சொந்த ஜனமான யூதரை தள்ளி, சொந்த ஜனமான யூதரை தள்ளி, தொலையில் கிடந்த புற ஜாதியாயவை பந்தையில் சேர்ந்து பார், நம்பரும் தம்மோடு மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி, துதி தினமே பரனை கொண்டாடி, துதி தினமே. எத்தனை தீர்க்க அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை தீர்க்க அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை போதகர் மெய்ரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்த நோக்கத்தனை பாடி, துதி பரனை கொண்டாடி, துதி தினமே பரனை கொண்டாடி, துதி தினமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா.
இன்னைக்கு நாம் என்னிடத்தையும் ருசி பார்க்கிறோம். அவர் நமக்காக எதை ருசி பார்க்க வந்தார்? மரணத்தை ருசி பார்க்க வந்தார். எனக்கு அன்பானுடைய நாம் எனக்கு ஒரு நாள் ஒன்று சாப்பிட்டா சொல்கிறோம், தினம் இதான். இஸ்ரவேல் மக்களே என்னை சொன்னாங்க, மன்னா கொடுத்தார் வானத்திலிருந்து. ஆனால் அவங்க சொன்னாங்க, எண்ணாகமம் 11:3-4 என்ன சொன்னாங்க? எங்கள் உள்ளம் வாடி போகுது, இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றுமே எங்களுக்கு இல்லையே. நாங்கள் எகிப்தில் என்னென்னலாம் ருசி பார்த்தோம். கீரை, வெள்ளைப்பூண்டு, கொமட்டிக்காய், வெள்ளரிக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் எழுதுனாங்க. நாம் இன்னைக்கு ருசி பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? சங்கீதம் 34:8 படி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் யாரு? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலக மாட்டார். கண்ணீரை காண்கிறார், கதறுதலை கேட்கிறார், வேதனைகளை அறிகிறார், விடுதலையை தருகிறார். எனக்கு அன்பானே, அவர் ருசி பார்த்தார், மரணத்தை ருசி பார்க்க வந்தார். ஏதோ ஒரு பெருமையை விரும்பி வரல, ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வரலங்க. இந்த ஜனத்தை படைச்சு அவங்களுக்கு தேவையெல்லாம் உண்டாக்கி ஆனால் கெட்டு போயிட்டாங்களே, அதுதாங்க அவருக்கு வேதனை. வெளிச்சத்தை உண்டாக்கினார்னு முதல்ல பார்த்தோம், ரெண்டாவது பகல் இரவு உண்டாக்கினார்னு பார்த்தோம், மூன்றாவது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் ரெண்டாக பிரித்தார். மேலே இருக்கிற அந்த ஆகாய விரிவுக்கு என்ன பேர் வச்சார்? வானம். கீழே இருக்கிற இந்த ஜலத்தை எல்லாம் ஜலத்தினின்று பிரிக்க வச்சு அதுக்கு பூமியின் பெயரிட்டார். வாசிக்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும். நல்ல கவனிங்க, நாம கடல் பார்க்கறதுக்கு எங்கெங்கயோ போறோம், கடலை கண்டா உள்ள குதிக்கிறோம். கடல் எப்படி உண்டாச்சு? இந்த வேதத்தில் எல்லாத்துக்கும் ஆரம்பம் உண்டு, அற்பமான ஆரம்பம். யார் அசட்டம் பண்ணக்கூடும்? ஒரு காலத்தில் பூமியெல்லாம் தண்ணியாக இருந்துச்சு, வானத்தின் கீழே இருக்கிற, அது வாசிமா, அது வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் எல்லாம் ஒரு இடத்தில் சேரவும், வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். தண்ணீர்லாம் போய் தரை காணப்பட வேண்டும் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும். நல்ல கவனிங்க, வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு. சங்கீதம் 19 வாசிக்கிறோம் இல்லையா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போருந்து பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனை தொடங்கி புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஆமா, இந்த வேதம் எப்படிப்பட்டது? குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அதனாலதான் இதுக்கு வேத புஸ்தகம்னு பேரு. இந்த வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமில்ல. அடுத்து வாசிங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஒண்ணுமே தெரியாதவனை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மை கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இத்தனை காரியத்தை அறிஞ்சிட்டு ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படியலன்னா எவ்வளவு வேதனைப்படுவார். இந்த ஜலத்தெல்லாம் பிரித்து ஒரு இடத்துல வெட்டாந்தரைக்கு பேர் வச்சாரு, அதுக்கு பேர் பூமி. நாம தான் பாடுறோம், என்ன பாடுறோம்? பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடே, பூமி
அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் எந்த நேரிட்டாலும் அஞ்சீடேன். யெகோவா துணை நிற்கிறார் அஞ்சீடேன். எக்காலம் அவர் கைவிடார் அஞ்சீடேன். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் எந்த நேரிட்டாலும் அஞ்சீடேன். எல்லே சுனாதர் பாதம் ஒன்று நம் பூமியில். எல்லே சுனாதர் பாதம் ஒன்று நம்புவே. பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கி நேரிட்டாலும் அஞ்சீடே. பூமி அல்ல பாடல. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்கவே. இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவில் கீதமே கீதமே. என் நேசன் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அதனாலதான் சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்தில் என்ன எழுதுறான்? வாசிங்க முதல் வசனத்திலிருந்து. மிக அழகா தேவன் தேவன் நமக்கு அடைக்கலமும் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஹல்லேலூயா. இந்த வெட்டாந்தரைக்கு பேரு பூமி. இந்த தண்ணீர்லாம் பிரிஞ்ச இடத்துக்கு என்ன பேர் வச்சாரு? சமுத்திரம். சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை பார்க்கிறோம். எவ்வளவு தண்ணி ஓடியாவது நிறைஞ்சிருக்கா? அதுக்கு எல்லாம் எது? கடற்கரை மண்ணு தான். ஏன்னா எரேமியா சொல்றாரு, கண்ணிருந்து காணாதவங்களே 5:20 வாசிக்கிறோம். நீங்கள் கண்ணிருந்து காணாமலும் காதிருந்து கேளாமலும் அறிவில்லாது இருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் அது அந்த எல்லையை கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை நல்லா யோசிச்சு பாருங்க. மண்ணை வச்சு எல்லாம் வச்சிருக்காரு. வெட்டாந்தரைக்கு பேர் தான் என்னது? பூமி. தண்ணீரெல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு பேரு சமுத்திரம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் சமுத்திரத்தில் என்னெல்லாம் இருக்கு? மச்சங்கள் ஏகப்பட்ட இருக்கு. அவ்வளவு படைத்தார். எதுக்கு? வாழை மீன், வஞ்சர மீன், நெத்திலி மீன், இறாலு, என்னென்னமோ வகையெல்லாம் இருக்கு. சாலை, பாலை, என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க. அத்தனையும் தேவன் படைத்து யாருக்காக தான் வச்சார்? நமக்காக. அப்ப நமக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன இருக்கா? எதுக்காக இயேசு வந்தார்னு கேட்கிறவே? இத்தனையும் படைச்சு வச்சவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இந்த மக்கள் என்ன வரிகளையே நான் வரத்தானே செய்வார். எனக்கு கண்வாருடைய இத்தனையும் படைச்சு வச்சார். அது மட்டும் இல்லை, ஜலத்துக்கு கூடியிருக்கிறதுக்கு சமுத்திரம் பேர் வச்சார். பூமிக்கு வெட்டாந்தரையின் பேர் வச்சார். அது எத்தனாவது நாள் ஆச்சு? ஆதி ஆமத்தில் பார்க்கிறோம். முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2ஆம் நாள் பகல் இரவு வானத்தை பூமியை உண்டாக்கினார். 3ஆவது நாளில் ஜலமெல்லாம் பிரியட்டுனார். 4ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா அப்படி வரிசையாக எழுதி வச்சிருக்கார். பெரிய சுடர்கள் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் நல்லது 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 அப்படின்னு கண்டவர். இந்த மனுஷன் மட்டும் தனியாக இருக்கிறது நல்லது அல்ல. ஆமா, அது மட்டும் தான் நல்லது இல்லைன்னார். அதனால தான் அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கி ஒரு ஏதேன் தோட்டத்தில் கொண்டாந்து, அப்பா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பா,
பார்த்துக்கிட்டு அதை பண்படுத்துப்பா, நல்லா பார்த்துக்கன்னு விட்டார். ஆனால் அந்த இடத்துல அவனால் இருக்க முடிஞ்சா? இல்லை அந்த சத்தம் போதும் திருப்தி அடைய முடிஞ்சா? இன்னொரு சத்தம் கேட்ட உடனே இந்த சத்தத்தை என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டானே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். கொஞ்ச நாளைக்கு எதுலேயும் கரெக்டாக இருப்போம், அதுக்கு பின்னாடி அசால்ட் ஆயிடும். தினந்தோறும் அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கீங்கன்னு வந்து பிள்ளைகளை போல. அது வரைக்கும் அவங்களுக்கு மகிமையின் ஆடை இருந்தது. அந்த மகிமை தான் அவங்கள மூடிக்கொண்டிருந்தது, ஒரு ஆடை கிடையாது. என்னைக்கு தேவனுடைய கற்பனைகளை மீறினாங்களோ அன்னைக்கு ஒளிய வேண்டியது வந்துச்சு, பயப்பட வேண்டியது வந்துச்சு. பயம் எப்பொழுது வந்துச்சு? தேவனுடைய கட்டளையை மீறும்போது தான் போய் ஒளிய வேண்டியது வந்துச்சு. அது மட்டும் இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்டோடனே எங்கேயாவது ஒழிஞ்சுக்கோமா. தேவ சத்தம் கேட்கறதுக்கும் இன்னைக்கு ஆவலாக தான் காத்திருக்கிறோம். எனக்கு அன்பார்களே, அவருடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம். அவருடைய சுத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். அதனால தான் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு, உபாகமத்தில் வாசிக்கிற 28 நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவைகளின்படி செய்ய நினைப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் தண்ணி மாவு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். உன் தேசத்தில் நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேகருக்கு கொடுக்கிறவனா மாறுவா, பிறற்றிருந்து என்ன செய்ய மாட்டேன், எதிர்பார்த்து நிற்க மாட்டேன்னார். இத்தனையும் படைத்து வைத்த தேவன் எதிர்பார்த்தது ஒரு விசுவாசம் உள்ள சந்ததி. அதான உண்மை. ஒரு விசுவாசம் உள்ள சந்ததி வரணும். ஆனால் பழுகி பெருகி பூமியை நிரப்புனாங்க. ஆனால் ஒரே ஒரு குடும்பம் தான் என்ன செஞ்சு கர்த்தருடைய கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த குடும்பம் யாரு? நோவா. அவன்கிட்ட தான் சொன்னாரு, எப்பா நீ ஒரு பேழையை கட்டுடா, நீ ஒரு பேழையை கட்டுடா. எனக்கு கண்வர்கள் இந்த பேழையை கட்டி தேவனே அவனை விட்டு கதவை சாத்திட்டு போனார். நீங்கள் அந்த பகுதியை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சில நாட்கள் சென்று தான் மழையை வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்து கேள்வி வந்தார், புலியெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி மனுஷ மிருகத்தை அடைச்சி வச்சுருக்காரு. இப்போ நம்பிக்கை என்ன தெரியுமா? 40 நாள் மழை வரப்போதான். இதில் இவர் மட்டும் தப்பிச்சிடுவாராம், நாமெல்லாம் என்ன செய்வோம், செத்து போயிடுவோமா? இவர் அன்னையிலேருந்து எதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, கிறுக்க இந்த உள்ளே அடைச்சி வச்சுருக்காரு பாரு, தன்னையே போய் கதவை மூடிட்டு உள்ளே இருக்கான் பாரு. எப்போ மழை வருதுன்னு இருப்பான். மழை வந்த பிறகு தான் தெரியும். இப்போவும் சொல்கிறேன், ஆண்டவருடைய வருகை வருகை வருகைன்னு சொல்லும்போது அசால்ட்டாக தெரியும். அவர் வரும்போது நாம் எங்கே நிற்போம்? எனக்கு அன்பானவர்களே, எதிர்பார்த்தது நடக்கலை. அதனால தான் இயேசு முதல்ல எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து இந்த பூமியில் சொன்னாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று யோவான் அவருக்கு முன்னாடி பிரசங்கித்தார், இயேசு பிரசங்கித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகள், ஆமோஸ், ஆபகுக், நாகும், பல தீர்க்கதரிசிகள், எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தினார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் மாறலை. ஆகையினால தான் இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டி வந்துச்சு. நோவாவுக்கு பின்னாடியும் பார்க்குறீங்க, ஜலப்பிரளயத்தினால பூமியே அழிஞ்சு போச்சு. நோவா ஒரே ஒரு குடும்பம் தான், அவனுக்கு உடன்படிக்கை பண்ணார், இனிமேல் ஜலத்தினால அழிப்பதில்லைன்னு உடன்படிக்கை பண்ணார், வானவில்லை அடையாளமாக வச்சார். ஆனால் அவன் பயிரிட்டு திராட்சரத்தினால கழிப்பாகி தன் வஸ்திர விலகி படுத்து கிடந்து தன் பிள்ளைகள் சபிக்கப்படுவதற்கு அவனும் காரணமாய்ப்பானான். எனக்கு அன்பாருடைய நோவாவுக்கு பின்னாடி எத்தனையோ சந்ததி வந்தது, அத்தனை சந்ததி வந்துச்சு. ஆனால் மாற்றம் என்ன? ஒரு மாற்றம் கூட. விசுவாசத்தினாலே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அந்நியரும் பரதேசியமாக வாழ்ந்து காட்டினாங்க. எபிரேயர் 11:9 பாருங்க, எபிரேயர் 11 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்க.
ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கார். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியான ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார், மண்டலிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார், புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாருன்னா மரணத்தை ருசி பார்க்க. நமக்காக மரணத்தை ருசி பார்க்கிற சாதாரண காரியமா? யாராவது மரணத்தை விரும்புவீங்களா? இல்ல. ஆனா அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அதுவும் அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆணிகளால் கடாவப்பட்டு அந்த மரணத்தை ருசி பார்த்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எதிர்பார்க்கிறது என்ன? இத்தனை செஞ்ச மக்கள் விசுவாசமெல்லாம் போயிட்டாங்களே. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர வேண்டும். இதற்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு ஃபாரின் எய்டோ. இல்லைங்க, எந்த ஃபாரினும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை தெருவாக பிரசங்கித்து அதில் யாராவது கதவை திறந்து வந்து கொடுக்குற காணிக்க வச்சு தான் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி, அதில் வரதை வச்சு தான் இந்த பார்வையற்ற மக்கள் சபை. அதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் வந்து எங்கள் சபையில் தாராளம் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த சபையை குறித்து, பார்வையற்ற மக்களை குறித்து பாரத்தை கர்த்தர் கொடுப்பாரானால் எப்படி தொடர்பு கொள்ளன்னு கேட்பீங்க. இங்கே 2 நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கு. இது வழியாக ஜிபே, ஃபோன்பே உண்டு. என்ன காரியம் பிரதர் உதவணும் கேட்பீங்க. பார்வையற்ற மக்கள் எங்கிட்ட வயதானவெல்லாம் தங்கி இருக்கிறாங்க. கண்ணு தெரியாமல் மட்டும் இல்லை, கண்ணும் தெரியாமல் கால் நடக்க முடியாதவங்களாம் இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னொரு அறை வேணும், கட்டணும். ஏன்னா இருக்கிற அறை நெருக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலை நடக்க முடியாது கண்ணு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு 2 வீல் சேர் வாங்கி போட்டால் எத்தனை பெரிய ஆசீர்வாதம். எவ்வளோ பேர் ஆசீர்வாதத்தை என்னென்னமோ வாங்கி வைக்கிறீங்க. ஏன் ஒரு 2 வீல் சேரு? அது மட்டும் இல்லைங்க, வாக்கர், அவங்க உண்டி நடக்கிறதுக்கு வயது போனாலே வேணும். அதுவும் கண்ணு தெரியாத கீழே விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்களை ஏவனா இப்படிப்பட்ட காரியத்துக்கு உதவலாம். கண்ணே இல்லாதவங்களுக்கு ஊன்றுகோல், கண்ணுக்கு பதிலாக அதுதான் உதவி, இதற்கென்று உதவலாம். ஏன்னா இந்த ஊன்றுகோல் என்ன பண்ணுறது நீங்கள் எப்போன்னு சொல்லுங்களே. ஆமாங்க, எப்படி உங்களுக்கு கண்ணாடி ஒரு தடவை வாங்குறீங்க, எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க? கொஞ்ச நாள் அந்த கண்ணாடி எங்கேயாவது மறந்து வச்சுட்டு கண்ணாடியை காணுங்கிறீங்க. இந்த கம்பு ரோட்டில் தட்டிட்டு போகிறது, எத்தனை வாகனம் இன்றைக்கி நெருக்கடியில் ஆட்களே தட்டி விட்டு போயிடுறாங்க. இந்த ஊன்றுகோல் நிற்குமா? ஒடிஞ்சிரும். எப்போவும் உங்களுக்கு ஊன்றுகோல் வச்சுருக்கணும். ஒடிஞ்சால் அந்த கோலை வாங்கிட்டு பதிலில் உடனே கொடுக்குறதுக்கு.
கர்த்தர் உங்களை ஏவினா இப்படிப்பட்டது உதவலாம். அது மட்டும் இல்லை, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு கை வராது. எப்போதும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் உங்களை ஏவினார், நீங்களும் கேளுங்க. இந்த பாரம் உள்ளவர்களுக்காக சொல்லுகிறேன். மதுரையிலெல்லாம் முன்னாடி வயதான பார்வையற்ற பெண்களை வச்சுருந்தோம், இப்போ வைக்க முடியல. ஏன்? மேலே ஒரு ஹாஸ்பிட்டால்ஸ் போட்டு மாடியில் அவங்கள வச்சுருந்தோம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டால்ஸ் 10-20 வருஷம் ஆனதுனால அப்படியாவது போய் ஒழுக்கல் எல்லா இடத்துலையும். ரெண்டாவது இப்போ இருக்கிற வெக்கையிலே அவங்க உட்கார முடியல. இதுக்கு ஒரு சென்ட்ரிங் போடணும், 6 லட்சம் ரூபா வேணுமா. அன்னைக்கு கட்டுற பணியாளர்கள் வந்து கணக்கிட்டு சொன்னாங்க. நான் நினச்சேன் இது எப்படி முடியும். எனக்கு ஒரு விசுவாசம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஆதியாகமம் 18:14 படி நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 5 சொல்லலாம். சிலர் கேட்பீங்க, பிரதர் நான் செஞ்சு தந்தா என் பேர் எழுதி வைக்கலாமா? தாராளமாக. டொனேட்டட் பை, நிச்சயமாக நான் போனாலும் அது உங்கள் பேரை சொல்லிட்டு தான் இருக்கும். ஆண்டவருடைய வருகையில் நினைக்கப்படும். ஒருவேளை ஐயா எனக்கு பில்லு வேணுமே அப்படின்னா 8438852500 இந்த நம்பர் வழியாக தொடர்பு கொண்டு அதில் நீங்கள் அனுப்பிட்டு எனக்கு சொல்வீர்களானால் பில்லை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் அதை உங்களுடைய அலுவலகங்களில் உங்கள் உபயோகத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை ரட்சிப்பதற்கு, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு. அவரையே தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஏன் ஐயா மீண்டும் வர வேண்டும்? அவர் வந்து ஒரு முறை மரணத்தை ருசி பார்த்தார் என்றீர்களே, அந்த மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரத்துக்கு ஏறி போனார் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் அவர் மறுபடியும் வர வேண்டும்? இதை குறித்து நான் உங்களுக்கு வருகிற 3 செய்தியில் சொல்லுவேன். மறக்காம கேளுங்க. அன்பின் தெய்வமே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தன் குடும்பத்தில் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் ஒடிக்கிற மக்களுக்காய், படித்து முடித்து வேலை இல்லாத மக்களுக்காய், பிரசவ காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய், அநேக நேரங்களில் பிட்சு வியாதியினால ஆங்காங்கே போகிற இடத்துல விழுந்து விடுகிற, யார்கிட்டையும் சொல்ல முடியாம கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், உதிரப்போக்கினால் அல்லலுறுகிற மக்களுக்காய், தீராத நெஞ்சு வேதனையினால் வயிற்று வலியினால் அவதிப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சகல நோய்களையும் குணமாக்குகிற தேவன் அவர்களுக்கு சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.